Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் எல்லாருமே அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதோட லாஸ்ட் டேட்லாம் முடிஞ்சு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. எல்லா டிஎஃப்சிலையும் பண்ணுறாங்க. டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிற சொல்கிறோம் டிஎஃப்சின்ட்டு. அந்த டிஎஃப்சியில் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லும் 110 டிஎஃப்சிஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக வெரிஃபை பண்ணி நேமு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். நம்ம அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்க வேண்டியதில்லை. ஸோ இது எது வரைக்கும் வருது அப்படின்னா 20ஆம் தேதி வரைக்கும் இந்த வெரிஃபிகேஷன்ஸ் நடக்குது. ஸோ அப்போது நாங்கள் அடிக்கடி நம்ம லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அடிக்கடினா ஒரு நாளைக்கு ஒருக்கா இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒருவேளை அது கம்ப்ளீட் ஆகி அதில் ஏதாவது கிரீவியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, இமெயிலில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன கிரீவியன்ஸ் சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை எல்லாத்தையுமே என்ன மிஸ்மேட்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரேங்க் டெஸ்ட் இது வரைக்கும் நடக்குது அப்படின்னா 20ஆம் தேதி வரைக்கும் அது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அடுத்து ரேங்க் லிஸ்ட் 27/6/2020 இந்த ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரீவியன்ஸ் ரீஅட்ரஸல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டேட் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 2ஆம் தேதி வரைக்கும். அப்போது உங்களுக்கு ஏதாவது அந்த அப்ளிகேஷன்ஸில் பிரச்சனை இருக்குது, நான் பேர் மாற்றி கொடுத்துட்டேன், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறப்போ வேறு மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி கிரீவியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறக்கு அந்த டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சி சென்டர்ஸ் நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டிஎஃப்சி சென்டர்ஸ் யார் இன்சார்ஜ், அவங்களோட மொபைல் நம்பர் முதற்கொண்டு அவங்களோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட அந்த கிளாரிஃபிகேஷன்ஸை நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ யாருமே உங்கள்கிட்ட அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்க மாட்டாங்க. ஸோ அதை வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு லாகின் இருக்கும். அந்த லாகினில் போய் பார்த்தாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மகிட்ட ரேங்க் லிஸ்ட்டு நம்மளது வரல, ஏன்னா சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த கிரீவியன்ஸ் ரீஅட்ரஸலில் இருக்கிற அந்த டைமில் நம்ம கிரீவியன்ஸ் ரீஅட்ரஸல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்மளதை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது 7.5 கிரைட்டீரியாவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, எஸ்ஸா நோவா அப்படிங்கிறதும் அதுலேயே வந்துடும். ஸோ எது நோன் வந்தாலும் சரி, இல்லை சர்டிஃபிகேட்லாம் தப்பாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அந்த ஒரு 5 நாளில் நம்ம இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ உடனே நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக நமக்கு அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு இனஃப் டைம் கொடுத்துருக்காங்க. 5 நாள் டைம் இருக்குது. ஸோ அதில் ஈஸியாக நம்ம இதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டடா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.